சின்ன வயசுலேருந்தே பார்க்காத ஒரு தாத்தா பாட்டி, ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இந்த தாத்தா பாட்டி கூட இருக்கணும், அவங்க கூட விளையாடணும், அவங்க மடியில் உட்காந்து கொஞ்சணும் அப்படின்னு எல்லா பேரம்பேத்திக்கும் இருக்கிற ஒரு ஆசை. இன்னைக்கு இந்த ஏவியில் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து இந்த தாத்தா பாட்டிக்கு தான் அதை டெடிகேட் பண்ணணும். ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஆனால் இப்போ பேசலை அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களா தாத்தா பாட்டி எப்பாவது? பார்த்துருக்கீங்க. ஸோ தாத்தா பாட்டியோட பேர் சொல்லுங்கள். தாத்தா பேர் வந்து முருகேசன், பாட்டி பேர் வந்து திரிபுர சுந்தரி. பியூட்டிஃபுல். எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த குழந்தை உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறா. தயவு செய்து இந்த சீசனுக்குள்ளே நீங்கள் இங்கே வருவீங்கன்ற அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு ஏக்கம் இந்த குழந்தையோட மனசில் இருக்குது. சொன்னாங்க அழகாக, அப்பாவுக்கு வந்து அந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அம்மா கிட்ட அந்த கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு. பட் எஸ், ஐ ரியலி ஹோப். நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க தாத்தா பாட்டிக்காக? நான் வந்து பச்சை கிளிகள் தோளோடு ஓ, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. சேர்ந்து இருந்தால் என்ன ஒரு பாடல் பாடணுமோ அந்த ஒரு பாட்டு பாட போறீங்க. ஓகே, ஸோ தாத்தா அண்ட் பாட்டி, இது உங்களுக்காக உங்களுடைய பேத்தி ஒரு பெரிய பெரிய டெடிகேஷன் பண்ண போறாங்க இல்லையா? ஓகே, சவுண்ட் செக் போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ரெடி, லெட்ஸ் கோ. பொண்ணு பாடி தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வந்தாச்சு. தாத்தா பாட்டி வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சரிகமாப்பாவுடைய மேடைக்கு வந்தது. உங்கள் பேத்தி பாடி இந்த நிகழ்ச்சியில் கேட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்ததுக்கு தேங்க்யூ. அதில் பெரிய நன்றி எதுக்குண்ணா சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த குழந்தை கேட்டுச்சு, தாத்தா பாட்டி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன், அப்பா ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு. வந்த உடனே அந்த குழந்தையோட கண்ணீரை தொடச்சி விட்டீங்கல்லம்மா, அங்கே போயிடுச்சு. அங்கே அந்த இத்தனை நாளாக இருந்தது எல்லாம் ஓகே, அது பேத்தி நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் பிள்ளையோட கண்ணை தொடச்சி விட்டீங்கல்ல, அதுதான் இந்த இத்தனை வருஷத்துடைய மனஸ்தாபம் எல்லாம் போச்சு, கரைஞ்சிருச்சு. அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாமே மறந்துடும். அவ்வளோதானே, எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல. இனிமே கோவம் அதுவும் இல்லைல்ல, இனிமே குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? அந்த குழந்தைய கேட்குறேன். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். பையன் எப்படி, என்னுடைய பையன்லாம் எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியுங்க? விட்டு கொடுக்க ஏதோ ஏதோ சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய அரவணைப்பில் நாங்கள் வச்சுருக்கோம். It was a beautiful moment, Archana. It was such a beautiful moment. I'm so happy. I'm really happy. இது பார்த்துட்டு ஹாப்பியாக இல்லாத எந்த மனுஷனுக்கும் இருக்க முடியாது. ஏன்னா சண்டைங்கிறது யாருக்குமே பிடிக்காத விஷயம் சார். ஆனால் நீங்கள் ஆகட்டும், நான் ஆகட்டும், யார் ஆகட்டும் சண்டை போட்டிருப்போம் நம்ம சம்டைம்ஸ். ஃபேமிலிஸ் ரெண்டும் சேர்ந்தாச்சு, வேற என்ன வேணும் சார் உங்களுக்கு? தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அது அந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு தான் இந்த ஒரு மொமெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அமேசிங். தேங்க்யூ மஹதி. வாழ்த்துக்கள் மஹதி. இத்தனை ஆண்டுகளோடைய ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இன்னைக்கு உங்களுடைய பாடலால் அது நிறைவு பெறுது. இனிமே அந்த ஏக்கமே இருக்காது, இனிமே கொண்டாட்டம் தான். குடும்பமாக நீங்க சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிடுவோம். வாங்க எடுத்துக்கோங்க.